ஆட்சி பல வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கிஸ் ஆஃப் லவ், அன்பின் முத்தம் என்பது ஒரு போராட்ட வடிவமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. கோழிக்கோட்டில் ஒரு காஃபி ஷாப்பில் காதலர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அந்த இடம் மாறியதை கண்டித்து தொலைக்காட்சிகளில் செய்தி வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அமைப்பினர் அந்த காஃபி ஷாப்பை அடித்து நொறுக்கினார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கலாச்சார காவலர்களாக சில அமைப்புகள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக போராடுவதாக குறை கூறி அந்த மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் பொது வெளியில் முத்தமிடும் போராட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். அது தடை செய்யப்பட்டது கேரளத்தில். அது பல்வேறு இடங்களில் இன்றைக்கு பரவி ஹைதராபாத், கொல்கத்தா, டெல்லி என்று சென்று இன்றைக்கு சென்னை ஐஐடியில் நேற்றைக்கு அந்த இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். பொதுவெளியில் பலர் முத்தமிட்டும் கட்டித் தெளிவியும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஆபாசம் கலாச்சாரத்துக்கு எதிரானது, இது தவறு என்று வாதிடுபவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் கலாச்சார காவலர்களாக தங்களை பாவித்துக் கொண்டு எங்கள் உரிமையில் நீங்கள் தலையிடுவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது எழுப்பக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது. இது கலாச்சார சீரழிவா அல்லது உரிமைக்கான போராட்டமா? நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திருமதி அனு சந்திரமௌலி அவர்கள், எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், மாணவர் திரு இரா சிந்தன் அவர்கள், இந்து மக்கள் கட்சியின் திரு ராம ரவிக்குமார் ஆகியோர். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். பெரியவங்களாம் பேசுறதுக்கு முன்னாடி மாணவர்கிட்டே கேட்டுடலாம் ஒரு கருத்தை. சிந்தன், இந்த போராட்டத்துக்கு பல வடிவங்கள் இருக்கு. ஆர்ப்பாட்டம், மறியல், சாலை மறியல், உண்ணாவிரதம், அடையாள உண்ணாவிரதம், தொடர் உண்ணாவிரதம், முழக்க போராட்டம், பல வடிவங்கள் இருக்கு. முத்தமிடுறது ஒரு போராட்ட வடிவமா மாறுறதுன்றது சரியா? இதுக்கு நீதிமன்றமே பதில் சொல்லியிருக்கு. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். இதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரியா தவறாங்கிறத விட இது ஒரு எதிர்வினைங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ஷார்ப்பான எதிர்வினை. நீங்கள் கலாச்சாரத்தின் பேரால திரும்ப திரும்ப ஜனநாயகத்திற்கு எதிரான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ உதாரணமாக காதலர் தினம் வரும். காதலர் தினம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தாலி கட்ட போகிறோம்னு சொல்லுவாங்க. யாரோ 2 பேரை அண்ணன் தங்கச்சி கூட தாலி கட்ட வச்ச சம்பவம் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி என்னுடைய தனி விஷயத்துல நீ தலையிடுற அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் இதை எப்படி எதிர்வினை ஆற்றுவது அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்பான்டனஸா வெடிச்ச ஒண்ணு. இது ஒரு அமைப்பு எல்லா இடத்துலையும் திட்டமிட்டு பண்றாங்கன்னா வேற. பல்வேறு அமைப்புகள் ஸ்பான்டனஸா செய்யறாங்க. ஃபேஸ்புக்ல 12,000 1,20,000 லைக் வந்திருக்கு. அப்ப இது ஒரு சாதாரண தனி மனிதன், ஒவ்வொரு தனி மனிதன் மனதிலையும் குவிஞ்சிருந்த கோபம் இப்படி வெளிப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா தப்பாங்கிற விவாதத்தை விட இந்த அளவுக்கு இப்படி போராடுகிற அளவிற்கு நாம் விட்டு விட்டோமே, அரசியல் இவ்வளவு தரந்தாழ்ந்து தனிநபர்களை இப்படி தூண்டி விட்டு விட்டது என்று நம்ம பார்க்கணும். சந்திரமௌலி, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அனு சந்திரமௌலி, ஒரு மனிதன் நாகரிகமானவன் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு தீர்மானம் பண்றோம்? இவன் நாகரிகமான ஒரு மனுஷனா அவனோட பிஹேவியர், அவர் நடத்தை இல்லையா, அதை வச்சுதான் நம்ம பண்றோம். அந்த நடத்தை எப்படி இருக்கணும்னா, ஒரு இடம், பொருள், ஏவல், இது கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். எங்க வேணா எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்னு ஒரு அவுத்து விட்ட மாடுமே நடக்க முடியாது. இல்லை, இந்த இடத்துல இருக்கணும், இப்படிதான் பழக்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம மனிதன் தானாவே, மனிதனே நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்ம விதிச்சுக்கிறோம். சில கட்டுப்பாடுகள் மற்றவர்களோட உணர்வுகளை மதிச்சு, மற்றவர்களுடைய சுதந்திரம், மற்றவங்களோட உணர்வுகள் இதெல்லாம் மதிச்சு நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய சுதந்திரத்தையும் அதுக்கு அந்த சமுதாயத்துக்கு ஏற்ப நம்மளும் கட்டுப்பாட்டு உள்ள வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிற பல விஷயங்கள் இருக்கு சொல்லலாம். நாகரிகமான மனிதன் அதுல இது ஒரு விஷயம். இப்படி நடந்துக்கிற மனுஷனா நம்ம நாகரிகமான மனிதன் நம்ம சொல்ல முடியும். அது இல்லாம எந்த வரைமுறையுமே இல்லை, என்னோட சுதந்திரங்கிற பேர்ல நான் எங்க வேணா பொது வீட்டுல எப்படி வேணா நடப்பேன் அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை. இது சுதந்திரத்தின் பேர்ல ஒரு சீரழிவு தான். இந்த இளைய சமுதாயம் இதை அடுத்த ஒரு சீரழிவுக்கு போறதுக்கு தான் இதை எதுக்காக ஊக்குவிக்கிறாங்கன்னா, ஒரு நாட்டுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறது. பல விதத்துல ஒரு நாட்டை நம்ம யுத்தத்தாலேயோ ஒரு போராலேயோ ராணுவத்தினால இது மாதிரிலாம் வரும்போது ஒரு கலாச்சாரத்தை இந்த யங்க ஜெனரேஷன்
இந்த யூத்தை வந்து இந்த மாதிரி சீரழிக்கிறதுனால இந்த நாட்டை சீரழிக்க முடியும், இந்த நாட்டுடைய வளர்ச்சியை சீரழிக்க முடியும் திட்டம் போட்டு சில அந்நிய சக்திகள் இந்த குழந்தைங்க அவங்களுக்கு இந்த யூத் அப்படிதான் சிலர் வந்து யோசிக்க தெரியாம தான் இருப்பாங்க. நம்ம விரிவா பேசலாம். திட்டமிட்ட ஒரு சதி, ஒரு அந்நிய சதி இதுல இருக்குன்னு அனு சந்தேகப்படுறாங்க. இன்னொன்று, இது ஒரு கலாச்சார சீரழிவு, இதற்கு வக்காலத்து வாங்குறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க தனி மனித உரிமைன்னு பார்க்கறீங்களா, கலாச்சார சீரழிவுன்னு பார்க்கறீங்களா? நான் இதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். ஒரு போராட்டத்தினுடைய வடிவத்தை போராடுகிறவர்கள் தீர்மானிப்பதில்லை. யார் அந்த போராட்டத்தை தூண்டுகிறார்களோ அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். நான் 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது மணிப்பூரிலே சிறப்பு ஆயுதப்படையினரால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி கொல்லப்பட்ட நிர்மலா தேவியினுடைய அந்த வழக்கிலே அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கைகள் மூடி மறைக்கப்பட்ட போது அந்த மணிப்பூர் பெண்கள் அங்கு போய் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். நிர்வாணமாக நின்று கொண்டு ரேப் மீ என்கிற ஒரு கோஷத்தோடு நடத்துகிறார்கள். அதை நீங்கள் ஆபாசம் என்று சொல்வீர்களா அல்லது போராட்டம் என்று சொல்வீர்களா? அதே போல ராம்சேனா இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு அங்க இருந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கடுமையா தாக்குறாங்க. வந்துட்டு அப்படி தாக்குறப்ப அந்த பெண்கள் ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்கிறாங்க. தன்னுடைய பிங்க் நிற உள்ளாடைகளை அந்த ராம்சேனா தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வந்துட்டு இதை வெறுமனே ஆபாசம்னு பாப்பீங்களா இல்ல போராட்டம்னு பாப்பீங்களா? யார் இதை உருவாக்குகிறார்கள்? இன்றைக்கு உலகம் முழுக்க, இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, பண்பாட்டுவாதம் என்கிற பெயரில் மிக கொடூரமான ஒரு பழமைவாத மீட்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு தாலிபான் போன்றவர்களோ ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளோ பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை கலாச்சாரம் என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது பெரிய வன்முறையை கட்டளித்து வருகிறார்கள். இந்தியாவில் கலப்பு திருமணங்கள், அதே போல மதம் விட்டு மதம் செய்யக்கூடிய திருமணங்கள், இவை எல்லாவற்றிற்கும் எதிராக பண்பாடு என்கிற பெயரில் ஒரு பெரிய இயக்கம் இங்கே கட்டப்படுகிறது. அதனால் தான் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டத்தை, இந்த முத்தமிடுகிற போராட்டத்தை ஒருங்கிணைக்கிற அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த தலைவி சொல்கிறார், இது முத்தமிடுவதற்கான ஒரு போராட்டம் அல்ல, மாறாக இது கலப்பு திருமணத்திற்கான, சாதி மறுப்பு திருமணத்திற்கான, மதம் கடந்த திருமணத்திற்கான ஒரு போராட்டம். அதை ஏனென்றால் இளைஞர்களுடைய உரிமை என்பது தொடர்ந்து பழமைவாத சக்திகளால் மிக கடுமையாக ஒடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து இதை எதிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அதனால் இது இன்று தொடங்கிய ஒரு பிரச்சனை அல்ல. இந்த போராட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய இவர்கள் முத்தமிடுவதற்காக உரிமை கேட்கவில்லை. மாறாக தாங்கள் தங்களுடைய இயல்பான உரிமைகளை பாதுகாப்பதற்கு உரிமை கேட்கிறார்கள். அது மறுக்கப்படுகிற போது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்கிறார்கள். அதுதான் தொடர்ந்து பேசலாம். திரு ராம ரவிக்குமார், இது ஒரு எதிர்வினை அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு வினை இருந்தது, அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒரு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துற எதிர்வினைன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க காதலர்கள் சந்தித்துக் கொள்வதையோ அல்லது காதலர் தினம் கொண்டாடுவதையோ எதிர்க்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அமைப்பு மாதிரியான அமைப்புகள் அல்லது உங்களை சார்ந்த கருத்தோட்டம் இருக்கக்கூடியவங்க, இந்து மதத்தினுடைய அடிப்படைவாத கருத்துக்களை சொல்றவங்க, அதே மாதிரி இந்த போராட்டத்தை எதிர்த்தவங்கன்னு சொன்னா முஸ்லீம் அமைப்புகள், எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இன்னும் சிலரும் இதை எதிர்க்கக்கூடிய போக்க பார்க்கிறோம். ஏன் இங்க தமிழ்நாட்டில் சில ஜாதி அமைப்புகளும் இந்த எதிர்க்கிற கருத்தை சொல்றதை பார்க்கிறோம். ஏன் இந்த எதிர்ப்பு ஏன் வருகிறது? கலாச்சாரத்திற்கு விரோதமாக இந்த கலாச்சார திருடர்கள் இருக்கின்ற வரை கலாச்சாரத்துடைய காவலர்களாக நாங்கள் இருப்போம். முதல் விஷயம், காஃபி சாப்பிடல போய் காஃபி தான் சாப்பிடணும். நீங்க விடுதிகளில் பண்ண வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்க வெட்ட வெளிச்சத்தில் பண்ணுவேன்னா இதற்கு பெயர் தான் தனிமனித சுதந்திரம் என்று சொன்னால், மதிப்பிற்குரிய ராமதாஸ் ஐயா சொன்னருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். பொது இடத்துல எச்சில் துப்புவதே குற்றம். அப்படி இருக்கிறப்ப ஒரு பொது இடத்துல நான் முத்தம் கொடுத்தா என்னுடைய தனிமனித உரிமை பாதிக்கப்படுகிறது. ஆகவேதான் நாங்க எங்களுடைய உணர்வுகளை உடனடி வெளிப்பாடாக செய்வதற்கு நாங்க கணிப்பொறி யுகத்துல நாங்க பலவிதமா போராட்டம் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாடு சுபிட்சமா இருக்கணும், நாடு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னார். கிளீன் இந்தியா, ஸ்வச் பாரத் சொன்னார். எத்தனை இளைஞர் பெருமக்கள் இவ்வளவு முஸ்தீப் எடுத்தீங்க? நீங்க கலாச்சாரத்தை அழிக்கக்கூடியதுல நீங்கள் செய்யக்கூடிய இந்த முனைப்பு இந்த தேசத்துடைய முன்னேற்றத்துல இருக்குமேயானால் இந்த இளைஞர்களை நாங்கள் ஆதரிப்போம். என்ன சொல்றாரு, மாணவர்கள் கலாச்சாரத்தை கெடுக்கிறதா சொல்றாரு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கருப்பு படத்தை 100 நாள்ல மீட் பண்ணி இல்ல, நீங்க முத்தமிடுறதுக்காக யாரும் போராடல சார். முத்தம் கொடுக்கணும்னு நாங்க போராடல. சரி, அப்புறம் நீங்க எங்களுடைய தனிமனித உரிமைகளை அரசியலா வச்சிருக்காங்க. இவங்களுடைய அரசியலை முசாஃபர் நகர் கலவரம் நடக்குது. முசாஃபர் நகர் கலவரம் நடந்தது எதுக்காக நடந்தது சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம். ஒரே விஷயம் தான் இந்த இடத்துல சொல்ல வந்தது. கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வந்த உடனே
அந்த தேசிய பெண்கள் ஆணையத்துடைய தலைவர் லலிதா குமாரமங்கலம் வந்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க, விபச்சாரத்தை சட்டப்படி நடத்துவோம்னு சொல்றாங்க. அதன் மூலமா வருமானம் வரும், அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தமிழ்நாட்டுல இருந்து நான் கேட்கிறேன், விபச்சாரத்தை இப்படி சட்டப்படி ஆக்குவோங்கிறதா கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதா? முத்துலட்சுமி பிறந்த ஊர்ல தான் நான் கேட்கிறேன், நீங்க முத்தம் கொடுப்பீங்களா? ஏன் முத்தம் கொடுப்பதுங்கிறதா போராடி இருக்கிறோம்? போராட்டத்துடைய வடிவத்தை மட்டும் விவாதிக்கிறது என்ன சார்? வடிவத்தை மட்டும் விவாதிக்கிறதா இங்க விவாதம்? ஒரு நிமிஷம் இப்ப நாம சொல்ற தனிமனித உரிமை ஒரு நிமிஷம் சிந்தன் திருமதி அனு. இப்போ போராட்டம் காஃபி ஷாப்பை இவங்க போய் அடித்தார்கள் அப்படின்ற ஒன்று, அதற்கு எதிர்வினை. இப்ப நீங்க அந்த மாதிரி செய்யறது தவறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதுல என்ன கேள்வி வருகிறதுன்னு சொன்னா, கொச்சியில இந்த முதல் போராட்டம் நடக்கிறது நவம்பர் 2ஆம் தேதி, கிஸ் ஆஃப் லவ் அப்படின்னு இது பண்றாங்க. போலீஸ் தடுக்கிறது, அந்த இளைஞர்களை கைது செய்து வேன்ல ஏத்துறாங்க. ஆனால் அந்த இடத்துல சட்டம் தன்னுடைய கடமையை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு விடாம சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எஸ்டிபிஐயும் சரி அல்லது மீதி விஹெச்பி போன்ற அமைப்புகளும் அங்க போய் அந்த மாணவர்களை தாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது நாங்க தான், அது எங்க கடமை அப்படின்னு சொல்லி போலீஸ் அதை விளைய விடாம தனி மனிதர்களும் சில இயக்கங்களும் அந்த கையில அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுன்றது சரியா? இது தனி மனிதர்கள்னா எல்லா இயக்கங்களும் தனி மனிதர்கள் சேர்ந்தது தானே. இது ஒரு சமுதாய பிரச்சனை. இது நீங்க அப்படி ஒரு இயக்கம்னு பிராண்ட் பண்ண முடியாது. நான் இது நான் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும், குழந்தைகள் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபீல் பண்ணுவாங்க. இது எந்த இயக்கத்தோடய நீங்க கனெக்ட் பண்ணி பேசுற விஷயம் இல்லை. இது இந்த வயசுல இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி பேசுவாரு. So when he becomes a parent, அவர் வேற மாதிரி பேசுவாரு. அதனால இது எந்த ஒரு இயக்கம் இல்லை. இது ஒரு அவர் சொன்னார், இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் ஆஃப் எல்டர்ஸ். இது இந்த தேசத்துக்காக ஃபீல் பண்றவங்க, இந்த தேசத்துக்காக, இந்த தேசம் இந்த மாதிரி இந்த இளைய சமுதாயம் இவ்வளவு கெட்டு போறதுன்னு ஃபீல் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஸ்பான்டேனியஸா வர ஒரு ரியாக்ஷன் தான் இது. ஆக்சுவலா ஸ்பான்டேனியஸ் இல்ல, அவங்களுக்கு இந்த வயசுல எல்லா மனிதர்களும் எல்லா ஒரு அமைப்புல இருக்காரு. என்னங்க ஸ்பான்டேனியஸா பண்றோம் இவங்க சொல்றாங்க. இவங்க பெற்றோர் கிடையாது, இவங்க ஒரு அமைப்பு. இவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. நான் 8 இன்சிடென்ட் கேரளால 8 இன்சிடென்ட் ஒரு பெற்றோர் இத கண்டிப்பா எந்த பெற்றோரும் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த பெற்றோரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் பாத்தீங்கன்னா முத்தத்தை கண்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு வக்கரமா இவ்வளவு ஆபாசமா இத முதல்ல பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பொது இடத்துல எவ்வளவு அந்தரங்கமான காட்சிகளை நீங்கள் கோவில் சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறீர்கள். நம்முடைய இலக்கியங்கள் மறைநூல்கள். ஒரு நிமிஷம் எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு விவாதத்தை, பொது விவாதத்தை நடத்துகிற போது எப்பொழுதும் மதவெறி கண்ணோட்டத்தோடு அணுகிறவர்களை நான் முதல்ல ஆரம்பிக்கையில ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளை பத்தி பேசுறேன், தாலிபான்களை பத்தி பேசுறேன், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சக்திகளை பத்தி பேசுறேன். இவர் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்பது தனிநபர் தாக்குதல் செய்வது. நீங்க பேசுற நான் பேசுறேன். அவர் கோவிலை பத்தி பேசும்போது எல்லாரையும் பத்தி பேசுவேன். இதை கேளுங்க. தமிழ் இலக்கியங்கள் நம்ம தமிழ் இலக்கியங்கள் எடுத்துங்க. காதலை பற்றியும் முத்தத்தை பற்றியும் எவ்வளவோ வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பித்து திருக்குறளில் இருந்து எல்லா இலக்கியங்களிலும் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறது நான் பேசல, சரியா? நான் பேசுறது நீங்க பேசக்கூடாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு முத்தம்ங்கிறது ஏதோ இங்க ஒரு பெரிய அணுகுண்டு போட்ட மாதிரி இவங்க பேசுறதுங்கிறதே ஒரு நாடகம். இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்கள் யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் அடிக்கலாம், அவர்களை தாக்கலாம் என்கிற உரிமையை இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள்? எந்த கலாச்சாரம் இவர்களுக்கு கொடுத்தது? எந்த அரசியல் இவர்களுக்கு கொடுத்தது? அப்படி என்றால் இதே உரிமையை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஐஐடில சென்னை ஐஐடி ஒரு சொல்லி ஆகணும், அதெல்லாம் முடியாது. அவர் பாட்டு இந்து கோவில்கள் பத்தி அவர் சொன்னார், அது சொல்லி ஆகணும். இந்து கோவில்கள்ல இருக்க சிற்ப பத்தி பேசுறார். எங்க இருக்கு கோவில்ல உள்ள அங்க இருக்கு, இல்லன்னு சொல்ல. இந்த கோவில் சார்ந்த பல விஷயங்கள் நடக்கிறது. இந்த கலை, பாடல், ஆடல், கூத்து, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம நாட்டுல
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சினிமா எடுக்கும் போதே ஆஃப்டர் சம் டைம் ஒரு ட்ரெயின் வந்துடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சினிமா எடுக்கும் போதே ஒரு சப்ஜெக்ட்லாம் ட்ரெயின் ஆனோன்னு கொஞ்ச நாள் ஒரு கதை வந்தா ஒரு மாத்தி புதுசா ஒரு கதை எடுக்கிறாங்க இல்லையா? இருக்கிற காலத்துல ஒரு கூத்துலையோ ஒரு நிமிஷம் ஒரு 4 பேர் ஒரு நிமிடம் நீ 4 பேர் பேசுறதும் கேட்காது. தயவு செய்து ஒரு நிமிஷம் இல்ல, நாம வேற விஷயத்தை பேச வேண்டி இருக்கிறது. திருமதி அனு, இத்தனை ஆயிரம் வருஷங்கள்ல ஒரு கூத்துல வரல அந்த விஷயங்கள் வந்து இவர் கோவில் சிலையில இருக்கிற விஷயம் கூத்துல வந்ததா? சிந்தன், நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இதுல வந்து இந்த விவாதம் திசை மாறி செல்லக்கூடாது. காதல், அன்பு, அதன் மூலமாக அடுத்த சந்ததி வருவது அப்படின்ற விஷயம்ன்றது காலங்காலமா இந்த மனித குலம் தோன்றிய நாள்ல இருந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து எல்லா இலக்கியங்கள்லயும் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்ப எது பிரச்சனைக்குள்ளாகிறதுன்னு சொன்னால், ஒரு படிக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரிக்கு சென்று ஐஐடி மாதிரியான ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைக்கும் போது அந்த மாணவர்கள் தங்கள் பொறுப்பை உதவி தள்ளிவிட்டு இப்படி ஒரு அநாகரிகமாக பார்க்கப்படாத ஒரு 10 பேர் 100 பேர் கூடி நிற்கிற இடத்தில் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டுக் கொள்வது அல்லது கட்டி தழுவிக் கொள்வது என்பது ஒரு அநாகரிகமான செயல் இல்லையா சார்? அதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அவங்களுக்காக நான் முழுசா பேச முடியாது. ஆனா இது ஸ்பான்டனஸா நடந்தது. ஒரு நடக்கிற இடத்துல ஒருத்தரோ 2 பேரோ அடையாளமா முத்தம் கொடுக்குறாங்க தவிர எல்லாரும் முத்தம் கொடுங்கன்னு போராட்டம் நடத்தல. இந்த ஐஐடியே எடுத்துக்கங்க. இது எதிர்வினைன்னு நான் எங்கிருந்து சொல்றேன்னா, தீஸ்டா செட்டால்வாட்னு ஒரு பத்திரிகையாளரை கூட்டிட்டு வந்து தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு நியாயமான கருத்தரங்கம் ஒன்று நடத்துறாங்க. இந்த அமைப்புகள் போய் உள்ள போய் தலையிடுறாங்க. இப்படி அது ஒரு எதிர்வினை சார். யார வேணாலும் அந்த எதிர்வினை, அததான் சொல்றேன். இந்த தலையிட திட்டமிட்டு நாங்க பேசணுமா வேணாமா? நீங்க இவங்க அமைப்புங்க, இவங்க பெற்றோர் கிடையாது. அமைப்பாக ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யறாங்க. அது ஸ்பான்டனஸா நடந்தது. இப்ப ப்ரொடெஸ்ட்ங்கிறது எதிர்வினையாக நடந்ததுங்க போது வினையை பத்தி பேசணும். இது இந்த ஒரு ஐஐடியில நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தை நடத்தும் போது அந்த கருத்தரங்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் இயக்க செயல்பட்டா இது மாதிரி பல இடங்கள்ல, இது கேரளால மட்டும் அந்த பேஸ்புக் பேஜ்லயே வந்து 8 இன்சிடென்ட் கண்டினியூஸா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முசாஃபர் நகர் கலவரம் நான் சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டு எடுத்துக்கங்க. தனிநபர்களுடைய காதல், இளவரசன் திவ்யா காதல் எடுத்துக்கலாம். அவங்களுடைய காதலை எவ்வளவு கொச்சையாக அரசியலாக்குனாங்க. தனிநபர்களுக்குள்ள அரசியல் தலையிடும் போது தனிநபர்கள் திட்டமிட்டு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு பொறுப்புள்ள மாணவனா நான் சொல்லுவேன், இன்னும் கூட வேற விதமான போராட்டத்தை நடத்தலாம்னு. ஆனா நடந்த போராட்டம் என்பது திட்டமிட்டு முத்தம் கொடுங்கன்னு உலகத்தை சொல்றதுக்காக நடத்தல. முத்தம் உலகத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டம் ஏன் தர்றாங்கன்றதுதான் பிரச்சனை. ஆமா, இது ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். சரி, அது ப்ரொடெஸ்ட் ஏன் நடந்ததுங்கிற விவாதிச்சோம்னா சமூகத்தை மாத்தலாம்ல. சரி ரவிக்குமார், இந்த பிரச்சனையோட அடிநாதமாக படுறது இரு இளைஞர்கள், அது வேறு மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரே மதத்தில் 2 ஜாதிகளை சேர்ந்தவர்களோ காதலிக்கிறாங்க. காதலிக்கிறது என்பது இயற்கையான உணர்வு. அது நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து எல்லா இலக்கியத்திலும் இருக்கிற செம்புல பெயர். ஆனா அந்த மாதிரி காதல்னு வர்றப்போ அது நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஜாதி அமைப்புகள் சொல்கின்றன. மதம் விட்டு மதம் திருமணம் செய்து கொள்வது தவறுன்னு சொல்லி மத சார்ந்த அமைப்பு சொல்றாங்க. இது அவங்களுடைய தனி மனித உரிமையை தலையிட்டு திருமணம் செய்து கொள்ற அவங்களுடைய உரிமையை நீங்க பறிச்சு இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பிரச்சனை வர்றதாக சிந்தன் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதுதான் இந்த பிரச்சனையோட அடிப்படை. ஏன் காதலுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? நாங்கள் காதலுக்கோ காதலிப்பவர்களுக்கோ முத்தத்திற்கோ எதிரானவர்கள் அல்ல. முதல் பதிவு நான் சொல்லிடுறேன். ஏதோ இந்து இயக்கங்கள்லாம் இதுக்கு எதிரானவங்கன்னு ஒரு மாயை இவங்க உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். அரசியல் மதத்துக்கு எப்படி சார் இவங்க பேசிட்டு இருக்கேன். மதத்துக்கு நாம பெற்றோருக்கும் சம்பந்தம். இவங்க பாரதிய ஜனதா கட்சி, இவர் வந்து இந்து மக்கள் கட்சி, மதத்தை வச்சு கட்சி நடத்துறவர். ரவிக்குமார், நீங்க இந்த காதலை பேசுகின்ற பொழுது யாரும் குறுக்கிட கூடாது. முதல் பதிவு சரி பேசுங்க. நீங்க பொதுவா சொல்ற மாதிரி சொல்றீங்க. பொதுவா தான் சொல்றேன். நீங்க பொதுவா சொல்ற மாதிரி என்ன சொல்றீங்க? இந்து மதத்துக்கு நான் தான் ஜவாப்தாரி. நானுமே அந்த மதத்துல பிறந்து வளர்ந்து வந்தேன். நீங்க ஜவாப்தாரி கிடையாது. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு பண்ணணும்? மதம் இங்க காலகாலமா ஏங்க கடவுளுக்கு நாம என்னங்க செய்யணும்?
என்ன அநியாயமா இருக்கு அவர் பேசுறது சரியில்லை. விவாதமே அவங்க பொதுவா இவங்கதான் இந்து மதத்தோட இது அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. அது வேண்டியது இல்ல. தம்பி நான் பேசணும், நீங்க சொல்லுங்க. பேசலாம்ல குணா சார்? கலாச்சாரத்திற்கு எதிராக இவர்கள் போராடுகிறார். ஒண்ணு, நான் திரு ஐஐடி டைரக்டர் மிஸ்டர் பாஸ்கர் ராமூர்த்தி சார்ட்ட முன்னாள் பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். இது எங்களுடைய வளாகத்துல எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் நடந்தது. இதனுடைய பின்புலத்துல ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுடைய மாணவர் அமைப்பும் சில பெரியாரிசம் பேசக்கூடிய சில தொண்டர்களுடைய பின்புலமும் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கக்கூடிய 10 காலேஜில் இருந்து ஒவ்வொரு 10 பேர் கிட்டத்தட்ட 100 பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க. இவர்கள் முத்தம் கொடுப்பது நாங்க பெரிய பிரச்சனை இல்ல அப்படி சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில சொல்லுங்க சார். சென்னை ஐஐடியில் பயிலும் மாணவ மாணவியரில் பெரும்பான்மையோர் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தெரிய வாய்ப்பு இல்ல, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு ராமதாஸ் சொல்றாரு. இல்ல அதுதான் இந்த பின்னணி. எஸ்எஃப்ஐ பின்னணி யாருன்னு பார்த்தா அது வேற விதங்கள்ல வரும். அது சொன்ன அப்புறம் மாநில வாரம் அப்படி இதெல்லாம் விஷயங்கள் வேற. நான் திசையை மாத்த விரும்பல. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இவர்கள் தனிப்பட்டு பண்ணதுன்னா வீட்டுல படுக்கையில பண்ண வேண்டியதை படுக்கையில தான் பண்ணணும். இல்ல, என்னுடைய கேள்வி அது அல்ல. ஏன் காதல் அப்படின்ற ஒன்றை இந்த அமைப்புகள் காதலர்கள் சந்திக்கிறதுக்குன்னு இந்த நாட்டுல இந்த இடத்துல தான் காதலர்கள் சந்திக்கணும்னு இல்ல, ஒரு கடற்கரை மாதிரியான இடங்களோ பொது பார்க்லயோ தான் சந்திக்கிற நிலைமைகள் இருக்கிறது. காதலர்கள் எவ்வளவு நேரம் பேசுங்க, டீ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஆனா மற்றவர்கள் அருவருக்கத்தக்க வகையில நீங்க செய்கின்ற பொழுதுதான், மற்றவர்கள் அருவருக்கத்தக்க வகையில நீங்க நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல ரொம்ப அசிங்கமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, சார் நம்ம நாட்டுக்கு வரலாறு இருக்கு, பாரம்பரியமான வரலாறு இருக்கு. ஆனா அசிங்கமான விஷயம் எங்க நடந்ததுன்னா, சட்டமன்றத்துக்குள்ளேயே வீடியோ பார்த்தாங்கன்னு சொல்லி அது ஒரு சம்பவமா மாறினது இவங்க எல்லாம் சேர்ந்துதான். அதுக்கு பிறகு எல்லா சட்டமன்றத்திலயும் செல்போன் கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. பேசலாம். ஒரு கவர்னர் என்ன பண்ணினாரு, பேச முடியாது என்னால. ஒரு இடைவேளைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திருமதி அனு, உச்சநீதிமன்றம் ஐபிசி 294 எது ஆபாசம் அப்படின்றதுக்கு எந்த வரையறையும் தரல. பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியை ஒரு பொது வெளியில வெளிநாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் கெரி கட்டி அணைத்து முத்தமிட்டதை பார்த்தோம். தொலைக்காட்சிகளில் மிக பிரபலமாக வந்தது. அப்போ அவர் வழக்கு தொடர்ந்து இந்தியாவுக்குள் வரக்கூடாது, கலாச்சாரத்தை மீறிட்டீங்கன்னு சொல்லி அவர் மேல கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுல 2 பேர் அவங்களுடைய பொது வெளியில் no case can be made out of 2 people consensually hugging or kissing, ஒருவரை ஒருவர் எதிர்ப்பில்லாமல் இணங்கி முத்தமிட்டு கொண்டாலோ கட்டி தழுவி கொண்டாலோ அதை ஆபாசம்னு பார்க்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதை எப்படி நீங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மாறா இல்லையா நீங்க ஆபாசம்னு இதை வர்ணிக்கிறது? நான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாத்தையுமே மதிச்சுதான் நடக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுமே தான் நடந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்தது. RSS பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க. இங்க அதுக்கு அந்த போலீஸ் என்ன பண்ணினது, தாய்மார்கள் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள், குழந்தைகள் 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை என்ன பண்ணாங்க, பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லி ராஜராஜ சோழனை பத்தி 2 வார்த்தை சொல்லி ஒரு ஊர்வலம் போறதுக்கு தடை பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஒரு வெட்ட வெளியில ஆயிரக்கணக்கான பெண்களை இருட்டுல, ஒரு கழிப்பிட வசதி எல்லாம் ஒண்ணும் இல்லை, இருட்டுல குழந்தைங்களையும் பெண்களையும் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. சோ அந்த மாதிரி அப்போ அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அரசாங்கம் என்ன கொடுத்தது, என்ன மரியாதை கொடுத்தது? ஒண்ணும் இல்ல. யூனிஃபார்ம் போட்டதுனால யூனிஃபார்ம் அது முதல்ல சொல்றேன், அரசாங்கமே மதிக்கலைங்கிற இங்க நான் ஜஸ்ட் பிரிங்கிங் தட் ஹியர். லைக் அரசாங்கமே உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல. அதுவும் பண்ணினது என்ன பண்ணினாங்கன்னா எதுவும் தேச விரோத அதையும் நான் சொல்லணும். நீங்க சொல்லப்போ அதை சொல்லிதான் ஆகணும். இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பை பல கட்சிகளே மீறி இருக்காங்க, மாநில அரசுகள் மீறி இருக்கின்றன. இங்க நான் பதிவு பண்றேன். கர்நாடகாவுக்கு சொல்றப்ப கர்நாடகா மீறி இருக்கு, காவேரி தண்ணீரை விடுங்கன்னு சொல்றப்போ, அல்லது உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பல கட்சிகள் மறந்து விட்டு வேறு மாதிரி செயல்பட்ட தருணங்களையும் நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். என்னுடைய கேள்வி, உச்சநீதிமன்றம் ஆபாசம் அப்படின்ற ஒன்றை இதை கருத முடியாது, இருவர் இணங்கி முத்தமிட்டுக் கொள்வதை மற்றவங்க அப்ஜெக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பை மீறதாக நீங்க இதற்கு சொல்ல முடியுமா?
இது வந்து வெறும் நம்ம சட்டப்படியே கோடு போட்ட மாதிரி வாழணும்னு சொன்னாக்கா அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் வந்து சமுதாயத்துல எது நம்ம குழந்தை உச்சநீதிமன்றம் வந்து சாப்பாடு போடுறது, குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுது, நம்ம குழந்தைங்க எப்படி வளரணும் நாம தீர்மானிக்கணும். அவங்க எதிர்காலம் என்னன்னு நம்ம பெத்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க அப்படியே இருந்தாலும் உங்கள் குழந்தையை அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, உங்கள் குழந்தையை வேறு இது செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த மாதிரி நீதிமன்றம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க செயல்படணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றது நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட முடியுமா நான் கேட்கிறேன். கம்ப்ளீட்டா ஒதுக்க முடியாதுன்னு சட்டத்துக்கு மீறி பண்ணக்கூடாதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ட். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம நாட் இட்ஸ் நாட் இண்டிவிஜுவலி சொன்ன தனிப்பட்ட ஒரு மனிதருடையோ தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பண்ற தப்போ கிடையாது. இது இப்ப வீதிக்கு வரும்போது எத்தனையோ பேர் இது மத்த அடுத்த குழந்தைகள் இப்ப இன்னொரு விஷயம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி ஸ்மால் மைனாரிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் இப்படி இல்ல, இஸ் a very small minority. அவங்க பண்ணும்போது மத்த குழந்தைங்களும் கூட இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வெரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இது. அதனால வந்து இதை வந்து அப்படியெல்லாம் பார்த்து நம்ம கோடு போட்ட மாதிரி இது நம்ம கேட்க கூடாதுன்னு அப்படியெல்லாம் வந்து பெரியவங்களாலேயோ இல்ல இது நம்ம நாட்டுக்கே கெடுதல், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கெட்டு போறதுங்கிறது வந்து ஒரு தனி மனுஷ விஷயம் கிடையாது. இது ஒரு நாட்டுடைய எதிர்காலம். அதனால இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம், அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. 2007 இதுக்கு தொடர்பா உலகம் அளவுல எதிர்பார்த்த ஒரு தீர்ப்புல உச்சநீதிமன்றம் அவருக்கு இந்தியாவுக்குள் நுழைவதற்கே தடை இருந்தப்ப இதை வந்து மலிவான விளம்பரத்துக்காக ஒரு பிரிவிலேஜ் கேஸ் இது அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணதை பார்த்தோம். மனுஷபுத்திரன், உங்கள்கிட்ட கேட்கிறது இவங்க சொன்னதனுடைய நீட்சி தான் ஒரு கலாச்சார திணிப்புன்னு சொல்றாங்க. இப்போ வந்து வெளிநாடுகள்ல ஒரு பொது இடங்கள்ல ஒரு பார்க்லயோ பீச்லயோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ ஒருவரை ஒருவர் தழுவி உட்கார்ந்து கொண்டிருப்பதோ முத்தம் கொடுப்பதோ அங்க இயல்பான கலாச்சாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து யாரும் முகம் சுளிப்பதில்லை அடுத்தவங்க, அது வந்து அவங்களுடைய உரிமைன்னு கடந்து போயிடுறாங்க. ஆனா இந்தியால அப்படியான ஒரு போக்கு இல்லை. இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி பொது வெளியில இந்தியால காதல் இருந்தாலும் காதலர்கள் வாழ்ந்திருந்தாலும் காதல் காலங்காலமா இருந்திருந்தாலும் பொது வெளியில இந்த மாதிரி தழுவிக் கொள்வது முத்தமிட்டுக் கொள்வதுன்றது இதுவரையிலும் இல்லை. இது இந்திய பண்பாடு இல்ல, வெளியில இருந்து ஒரு இறக்குமதி பண்றாங்க, அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க விமர்சனத்தை நீங்க நிராகரிச்சிட முடியுமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஒரு கேள்வி கேட்டா அதற்கு சம்பந்தம் இல்லாம வேற ஒரு பதில் சொல்ற உரிமை மற்றவங்களுக்கு மட்டும்தான் உண்டா, எனக்கு உண்டா? கேள்விக்கு பதில் சொல்ல கேள்விக்கு நான் எப்பவுமே பதில் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சம்பந்தம் இல்லாம பேசுற உரிமையை எனக்கு தருவீங்களா நீங்க? இல்ல மக்கள் பார்க்கிறாங்க, அதனாலதான் நான் கேட்கிறேன். இல்ல திரு மனுஷபுத்திரன், இதன் மூலமாக நான் என்னன்னா யாரும் நீங்க கேட்கிற கேள்விக்கு இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அப்ப எனக்கு தோணுது வந்துட்டு நான் சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு பேசலாம். கேள்வி கேட்பது நான் என்ன நினைக்கிறேன்னா, கேள்வி கேட்பது மக்கள் சார்பில் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருப்பதை போல அதற்கு என்ன பதிலை சொல்வதற்கும் பதிலை எதிர்கொள்ள உரிமை இருக்கிறதா நினைக்கிறேன். என்னுடைய கேள்விகளை கொலை செய்யற ஒரு இடத்துல ஒரு விவாதத்தை எப்படி நடத்துவதுங்கிறதா என்னுடைய கேள்வி. சொல்லுங்க, ஒரு கேள்விகளை தொடர்ந்து கொலை செஞ்சீங்கன்னா ஒரு விவாதத்தை எப்படி நீங்க முன்னெடுத்துட்டு போவீங்க? எனக்கு இந்த அரங்கில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் இவ்வளவு தொலைக்காட்சி வரலாற்றுல நான் இவ்வளவு விவாதம் பண்ணிருக்கேன், ஏன் இப்படி ஒரு ஆம்பியன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஒன்னு சொல்றேன், நான் ஒன்றை சொல்வேன், எத்தகைய சூழல்லையும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய ஒரு கருத்தை நீங்க சரின்னு சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு கருத்தை அடிப்படையான ஒரு கேள்வி அடிப்படையில நீங்க ஆரம்பத்திலிருந்து கேக்குறீங்க, சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு தனி நபர்களுக்கோ இயக்கங்களுக்கோ உரிமை இருக்கிறதா என்ன? நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன். அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கும் என்றால், ஒரு காதலர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க, முத்தமிடுறாங்க, நாங்க போய் அவங்களை அடிப்போம், துரத்துவோம், அவங்களுக்கு இம்சை கொடுப்போங்கிறது எங்களுடைய உரிமை, எங்கள் பண்பாட்டை காக்கிற உரிமை என்று சொன்னால், அதைவிட மிகச்சிறிய செயல் பொது இடத்தில் முத்தமிடுவது என்பது. அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிற போது ஏன் எனக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாது? நீங்கள் இன்னொன்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, சட்டப்படி நீங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று. அப்படி நீங்கள் சொல்லி இருந்தால் இந்திய சட்டம் அப்சினிட்டி பற்றி என்ன சொல்கிறதோ அதன்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் தோன்றும் வந்துட்டு. அப்படி முதல்ல அந்த சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் நீதிமன்றமாக இருப்பார்கள், போலீஸாக இருப்பார்கள், தண்டனை கொடுக்கிற அதிகாரிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த சட்டத்தை பற்றியும் கவலை இல்லை, எந்த நீதியை பற்றியும் கவலை இல்லை, எந்த தனிமனித உரிமையை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. அப்படி என்றால் உண்மையிலேயே இது என்ன நடக்கிறது? இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். நம்முடைய நாட்டில் திரைப்படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு அந்தரங்கமான ஒரு க்ளோஸ்அப்பான காட்சிகள் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு படங்கள்ல நம்ம பாக்குறோம் வந்துட்டு, எவ்வளவு இன்னைக்கு மவுண்ட் ரோடு முழுக்க எத்தனை போஸ்டர்ஸ் வந்துட்டு முத்த காட்சிகள் உள்ள போஸ்டர்ஸ் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே ஒட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பார்த்து நம்முடைய பண்பாடு சீரழியாதா? நம்முடைய மனம் அதையெல்லாம் பார்த்து கலைந்து விடாதா? எத்தனை போராட்டங்களை இவர்கள் பண்பாட்டை காப்பதற்காக அவற்றுக்காக நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை தொடர்பு போராட்டங்களை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் எவ்வளவு ஆபாச நடனங்களை குடும்பத்தோடு போய் பார்க்கிறார்கள், திரையரங்கத்தில் போய் பார்க்கிறார்கள்.
இந்த கலாச்சார கவர்னருக்கு இதை பற்றி ஏன் கவலை இல்லை? இது எதுவுமே இவர்கள் சொல்கிற இந்த பண்பாட்டை சீரழிக்காதா? நான் என்ன கேட்பது என்றால், இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு அல்லது சாதிய ரீதியான மத ரீதியான உணர்வுகளை தூண்டுவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அதற்கு யார் சாஃப்ட் டார்கெட்டோ அவர்களை போய் அடிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த நாட்டில் இன்னைக்கு ஒண்ணு இல்லை, இன்டர்நெட் எடுத்துக்கங்க, எவ்வளவு போர்னோ சைட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளமா ஓடிட்டு இருக்கு. மோடியிடம் சொல்லி தடுத்து நிறுத்த சொல்லுங்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இன்னைக்கு போர்னோ சைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஆபாசம் இவங்க சொல்ற எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய டே டு டே லைஃப்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஓடிட்டு இருக்கு. அது எதை பற்றி வெளிநாட்டு கலாச்சாரத்தை காப்பி அடிக்கிறோமா? நான் என்ன சொல்றேன்னா, முத்தம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. 1000 உதாரணங்களை சொல்கிறேன் இந்திய வரலாற்றில் இருந்தும் தமிழ் பண்பாட்டில் இருந்தும். யார் உங்களுக்கு சொன்னது முத்தம் என்பது அந்நிய கலாச்சாரம் என்று? அப்படி என்றால் முத்தம் மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் இருக்கிற கலாச்சாரம். பொது வெளியில், ஒரு பூங்காவில், கடற்கரையில் கலாச்சாரம் எப்போல இருந்து ஆரம்பிச்சது சொல்லுங்க. நீங்க சொல்ற பொதுவெளி என்பது எப்போல இருந்து ஆரம்பிச்சது சொல்லுங்க. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொதுவெளியை சொல்றீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொதுவெளியை சொல்றீங்களா? அல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொதுவெளியை சொல்றீங்களா? தொல்காப்பியத்தில் வருகிறது. தொல்காப்பியம் என்பது திருமணம் என்கிற ஒரு உறவே இல்லாத ஒரு காலகட்டம் தமிழ் பண்பாட்டில். அதில் ஒரு பெண் தன்னுடைய பெண்ணுறுப்பை தன் கைகளால் மறைத்துக் கொண்டான் என்று தொல்காப்பியர் எழுதுகிறார். அப்பொழுது திருமணமே கிடையாது. ஏன் சங்க இலக்கியம் இதை பதிவு செய்கிறது? அப்படி என்றால் அது தமிழ் பண்பாடு இல்லையா? தமிழ் வாழ்க்கை இல்லையா? இவர்கள் ஒன்றை பண்பாடு என்று சொல்லிவிட்டால் அது உடனே பண்பாடாகி விடுமா? இவர்கள் கலாச்சாரமாகி விடுமா? இவர்களுடைய நம்பிக்கைகளுக்காக யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்க வேண்டும், யாரை வேண்டுமானாலும் தாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா? என்ன அர்த்தத்தில் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது? குறுக்கிட்டீங்க. இதுல நீங்க முத்தம் இப்ப பொது வெளியில ஏன் வருதுங்கிற கேள்விக்கு 2 விதமான பதில். நம்ம இதாவே பேசுவோம், வாழ்வியல் இருந்து பேசுவோம். இன்னைக்கு சென்னை இருக்கிற மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னால இல்ல. இன்றைக்கு ஒன்று குடித்தனமா ஒரு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்ப ஒரு கணவன் மனைவி தனக்குள்ள சொந்தமா பேசிக்கணும்னா மெரினா பீச்சுக்கு வராங்க. அது இயல்பாக நடக்கிற விஷயம். காதலர்கள் சந்திக்கிறதுக்கு மெரினா பீச்சுக்கு வராங்க. இப்போ நாம வீடு இந்த மாதிரி சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கல. ஒண்ணு. 2வது, நாம எல்லா பொருளாதார ரீதியில எல்லா விதத்திலையும் அந்நிய நாடுகளையே சார்ந்து இருக்கிறோம். அவங்க தங்களுடைய பொருட்களை விற்கிறது இங்க வராங்க. அப்ப அவங்க விற்கும் போது அவங்களுடைய கலாச்சாரப்படிதான் விளம்பரங்களை வடிவமைக்கிறாங்க. நீங்க மோடி தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு நடிகை தனக்கு தாமரையை மட்டும் உடுத்திக்கிட்டு போட்டோ எடுத்து அதை போட்டதை கண்டிக்கவே இல்லை. அப்போ இவங்க தேவைங்கிறப்ப இதையெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், இதையெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம அக்கறையோட, நீங்க ஒரு சாதாரண தனி மனிதன் முத்தம் கொடுக்கறத போராட்டமா தான் அறிவிச்சான். முத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக போராட்டம் நடத்தல, எதிர்ப்பை காட்டுறான். நீங்க ஒரு அரசியல் கட்சி, பெற்றோர் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியுடைய செயலாளர், இவங்களும் இயக்கம், நானும் ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனா பார்க்கும்போது அந்த தனி மனிதனுடைய கோபத்தில் இருக்கிற உண்மை நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்வினையாற்றணும். ஒரு விஷயம் என்ன, ஒரு பெற்றோர் கிடையாது திரும்ப நான் ஒரு பெற்றோர் தான். நான் இன்னொரு விஷயம், நானும் ஒரு பெற்றோர் பொறுப்போட தான் இதை பேசுறேன். எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க சார். கூட கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ரொம்ப ஜென்யூனா தான் இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட் ஜென்யூனா நான் முடிச்சிடுறேன். இது ஒண்ணும் இல்லை. இதாவது நாம பொறுப்போட இருந்து இந்த தனி மனிதர்களுடைய எதிர்வினையை கவனிக்கணும். அரசாங்கம் இப்ப தனி மனிதர்கள் எதிர்வினை திரும்ப திரும்ப சொல்றீங்க. இதே மாதிரியான ஒன்றை தங்களுடைய உறவினர்கள் முன்னால் அல்லது தங்களுடைய வீடுகள்ல இந்த இளைஞர்கள் செய்ய முடியுமா? செய்தியாகும்னு தெரிஞ்சுதானே அவங்க போராடுறாங்க. பத்திரிகை செய்தியாகும் தெரிஞ்சுதான் போராடுறாங்க. 2வது, அவர்கள் வாழுகிற இப்ப ஐஐடியில படிக்கிற பசங்க, சாதாரண பசங்க இல்ல. ஐஐடிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? பிரிவிலேஜ் செக்ஷனுக்கு தான் கிடைக்கும். அப்போ சமூக பொறுப்பும் இருக்கிறவங்க அவங்க. ஆனா அவர்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து உணர்ந்ததுனாலதான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் சொல்லிதானே நீங்க குறைந்த எண்ணிக்கைங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல. எல்லா மாணவருமே முத்தம் கொடுக்கணுங்கிறதா இங்க பிரச்சனை. சரி, காதல் எதிர்ப்புல இருந்து தான் இந்த எதிர்ப்புகள் வருதுன்றாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான கலாச்சாரம் என்பது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகிறது. இது ஒரு அந்நிய விளம்பரங்கள் நிறுவனம் வருது. இந்த நுகர்வு கலாச்சாரம் வர்ற நேரத்துல இது மாதிரி பண்றதுன்றது தவிர்க்க இயலாத ஒன்று. கலாச்சாரம் என்பது மாறுகிறது அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி தங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கான உரிமை தங்களுக்கு வேணும்னு பார்க்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவங்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கான களம் பொது இடம் கிடையாது. இது என்னுடைய முதல் நிலைப்பாடு. 2வது, சென்னை ஐஐடியில் நடந்த அந்த நிகழ்வு, முத்தம் கொடுத்தல் என்கின்ற தம்பி சொல்றாரு இல்லையா, அந்த நிகழ்வு எங்களுடைய உரிமைகள் நாங்க சொல்லணும் அப்படிங்கலாம் சொன்னார் இல்லையா. நீங்க தாராள முத்தம் கொடுங்க. முத்தம் கொடுக்கக்கூடிய ஆடவனுடைய பெற்றோர் ஒரு புறம் வாங்க,
முத்தம் பெறக்கூடிய அந்த சகோதரியுடைய பெற்றோர்கள் ஒரு புறம் வாங்க, 2 பெற்றோர்களுடைய முன்னிலை வச்சு முத்தம் கொடுங்க. நாங்க எதிர்க்கவே இல்லை. அப்ப அவர்கள் கலாச்சாரத்துடைய காவலர்களாக பெற்றோர்கள் இருப்பார்கள். இவர் இந்த பெற்று முத்தம் கொடுப்பதற்கு ஆதரவு அப்படிங்கிற போர்வையில பேசக்கூடிய இந்த பெருமக்களை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த நிலைப்பாடுல நம்முடைய சகோதரி, நம்முடைய அக்கா இன்னொருவன் முத்தமிட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இல்ல இதுல ரவிக்குமார் ஒரு தெளிவு கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ PhD படிக்கிற மாணவர்கள் அதுல இருக்காங்க, 20 வயது 21 வயதை கடந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட சதமானம் தான் சார் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இல்ல எப்பவுமே ஒரு சிறிய பொறிதான் வரும், அதுதான் விவாதத்துக்கு வருது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள், அந்த ஒரு ப்ரொடெஸ்டுக்காக இதை வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த உரிமை அவர்களுக்கு இல்லையா? அவங்க அவங்களா தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிற உரிமை இல்ல, பெற்றோர் முன்னிலையில பெற்றோர் சம்மதத்தோட பெற்றோர் விரும்பினால்தான் அப்படின்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்களா? அப்படி என்னாச்சுன்னா பண்றது அவங்களுடைய உரிமையை மறுக்கிற விஷயம். 2 பேரும் சேர்ந்து அவங்க பண்ணிட்டு கடைசில என் பொண்ணை கற்பழிச்சு விட்டான்னு ஒருத்தன் கேஸ் வரதும், பாலியல் வன்முறைகள் வர்றதும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருபுறம் குரல் எழுப்புவதும், இதெல்லாம் விதவிதமா வேற விதமா மாறிட்டு இருக்கு இல்லையா? மனுஷபுத்திரன் குறுக்கிட்டீங்க. பெற்றோர்கள் தான் காதலை எதிர்க்கிறாருன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? பெற்றோர்கள் எதிர்க்கிறது நீங்க பொது இடத்துல வந்து என்ன எதிர்ப்பு தெரிவிக்க, பெற்றோர் பின்னாடி போய் எதிர்ப்பு தெரியுங்க, அது எதுக்கு பொது இடத்துல தெரிவிக்கணும்? முத்தம்ங்கிறது எப்பவுமே ஒரு செக்ஷுவல் ஆக்ட் மட்டும்தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முத்தத்தை பற்றியும் தெரியல, பண்பாட்டை பற்றியும் தெரியல. இப்போ வந்து நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, பார்த்தோன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. செக்ஷுவல் ஆக்ட்ல 2 பேரும் கூட தான் ஹக் பண்ணிப்பாங்க. வந்துட்டு இந்த போராட்டம் வெறும் முத்தம்ன்றது மட்டுமல்ல, ஹக் அண்ட் கிஸ்ஸிங் வந்துட்டு. அப்போ நீங்க வந்துட்டு அன்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒருத்தரை தழுவிக்கொள்வது என்பதோ, அன்பின் மிகுதியால் ஒருத்தரை ஒரு நட்புணர்வோடு முத்தமிடுவது என்பதோ ஒரு பண்பாட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி ஒரு ஆபாசமான விஷயமாக மட்டும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. எனக்கு 30 வினாடிகள் கொடுங்கள். ஒரு கவிதை இருக்கிறது, ஆத்மாராமினுடைய ஒரு கவிதை, முத்தம் என்று. முத்தம் கொடுங்கள். பரபரத்து நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கையில் உங்கள் நண்பி வந்தால் எந்த தயக்கமும் இன்றி இறுக கட்டி தழுவி இதமாக தொடர்ந்து நீண்டதாக முத்தம் கொடுங்கள். உங்களை பார்த்து மற்றவர்களும் அவரவரும் நண்பிகளுக்கு முத்தம் கொடுக்கட்டும். விடுதலையின் சின்ன முத்தம். முத்தம் கொடுத்ததும் மறந்துவிட்டு சங்கமமாகி விடுவீர்கள். பஸ் நிலையத்தில், ரயிலடியில், நெரிசல் பூங்காக்களில், விற்பனை அங்காடிகளில், வீடு சிறுத்து நகர்பெருத்த சந்தடி மிகுந்த தெருக்களில் முத்தம் ஒன்றுதான் ஒரே வழி. கைவிடாதீர்கள் முத்தத்தை. உங்கள் அன்பை தெரிவிக்க, சாகசத்தை தெரிவிக்க, இருக்கும் சில நொடிகளில் உங்கள் இருப்பை நிரூபிக்க முத்தத்தை விட சிறந்ததொரு சாதனம் கிடைப்பது அரிது. ஒரே ஒரு லைன். ஆரம்பித்து விடுங்கள் இந்த முத்த அலுவலை இன்றே, இப்பொழுதே, இக்கணமே. கிறிஸ்து பிறந்து 2000 வருடங்கள் கழித்து 21ஆம் நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆபாச உடல் அசைவுகளை ஒழித்து சுத்தமாக முத்தத்தோடு முத்தம் என்று முத்த சகாப்தத்தை துவக்குங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. ஆத்மா நம்முடைய இந்த கதை. அதாவது ஒரு விவாதம் என்பது கேள்வி, கேள்விக்கான பதில், எதிர்கேள்வி, எதிர் விவாதம், தர்க்கம் அப்படின்றதெல்லாம் கடந்து கவிதையை கோட் பண்றதும் ஒரு விவாதத்தினுடைய பகுதின்னு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி திரு ரவிக்குமார், எதிர்ப்பு வன்முறையாக மாறும்போது இந்த பிரச்சனைகள் வருகிறது. இது ஒற்றை சம்பவம்னு நம்ம நிராகரிச்சிட முடியாது. இதுக்கு முன்னாடியும் பல நேரங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறத பார்க்கிறோம். இப்போ அவங்களுடைய உரிமை அப்படின்னு இதை பார்க்கிற பார்வை நமக்கு இல்லைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது எது உரிமைன்னு தெரியாம அவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு சொல்றதா? எது உரிமைங்கிறது தெரியாம அவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் தான் உண்மையான வார்த்தை. இவர்கள் இந்த சம்பவம் ஏதோ ஒரு இடம் இது விஷயமாகணும், பத்திரிகைகளில் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு பின்னணியை நான் வேற விதமா யோசிக்கிறேன். இதற்கு பின்னாடி செக்ஸ் மாஃபியாக்கள், சில ட்ரக்ஸ், அந்த போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய மாஃபியாக்கள் இவங்க இருக்காங்க. ரெண்டாவது, இந்த நாட்டுடைய கட்டுக்களை சொல்றீங்களா இல்ல ஏதோ ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்றீங்களா? இருக்கு, ஆதாரத்தை வேணும், நான் அடுத்த முறை தெரிவிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த தேசியத்துடைய கட்டுக்களை உடைக்கக்கூடியவர்கள், இந்த கலாச்சாரத்துடைய வேர்களை அரித்துண்ணக்கூடிய கரையான்களாக இவர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது விஷயம், கலாச்சாரத்திற்கு காவலர்கள் நாங்கன்னு எங்களை கேள்வி கேட்கிறாங்க. நாங்க தான் கலாச்சாரத்துடைய காவலர்கள்,
கலாச்சாரத்திற்கு விரோதமாக யார் எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமையும் சமுதாயத்தை காக்க வேண்டும் என்கின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நீங்கள் எங்களை பழமைவாதிகள் என்று சொன்னாலோ எங்களை மதவாதிகள் என்று சொன்னாலோ சமுதாயத்துடைய காவலர்கள் என்று சொன்னா என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க, நாங்கள் பாதுகாப்போம், எங்க நாட்டை காப்போம், எங்க கலாச்சாரத்தை காப்போம், எங்க பண்பாட்டை காப்போம். உங்களுடைய நிறைவு கருத்து என்ன சார்? கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தேசியத்தை காக்கணுங்கிறது எங்களுக்கும் உண்டு. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த தமிழ்நாட்டில் வந்து கௌரவ கொலைகள்ங்கிறது கடந்த ஒரு வாரத்துல 2 இன்சிடென்ட் நடந்துருச்சு. அது சம்பந்தமா இந்த அரசியல் கட்சிகளோ இவங்க கலாச்சார கௌரவ கொலைனே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஜாதி. ஆமா ஆமா கண்டிப்பா ஜாதி வெறிபிடித்தவர்கள் ஒரு தனி நபர்களை வந்து காதலிச்சதை பொறுத்துக்காம பண்றது. ரெண்டாவது, இன்னைக்கு உங்க புதிய தலைமுறையில லைவா ஓடின ஒரு செய்தி, ராயபுரத்துல வந்து மாணவியர் விடுதியில 500 மாணவியர்கள் இருக்கிறாங்க. ஒரு ரூம்ல 35 பேர், குளிக்கிறதுக்கு ரூம் கிடையாது. இப்படி எத்தனை விடுதிகள் இங்க இருக்கு? நீங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், ஒரு தனி நபருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தணும்னு நினைச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பேசுங்க. நாங்க எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடும் போது இப்படி ஸ்பான்டனஸா நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே, நீங்க அரசியல் கட்சிகள் பொறுப்போட நடந்தா மாணவர்கள் எவ்வளவு பொறுப்போட நடப்போம் அப்படிங்கிறத பாருங்கிறோம் நாங்க. சரி, உங்களுடைய நிறைவு கருத்து? இவர் வந்து எதிர்ப்பை காமிக்கிறாங்க, இது எதிர்வினை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு சதவீதமான மாணவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த மாணவர்கள்லாம் வந்து ஒரு தனிமைப்பட்ட குழந்தைங்களா இருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி ஒரு கூட்டு குடும்பம் அந்த அமைப்பு இல்லாதனால ஒரு தனிமைப்பட்டு ஒரு அன்புக்காகங்கிற மாதிரி ஏதோ ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இவங்க அன்பை வெளிப்படுறதுக்கு அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருப்பாங்களான்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது மாதிரி அங்க வந்து அந்த அன்பெல்லாம் வெளிப்படுத்திருப்பாங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு இல்லாதனால தான் இந்த எதிர்ப்பு இங்க வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிவோல்ட்டிங் ஆன் சம்திங் அந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு இருந்திருந்தா அந்த மாதிரி அவங்களோட அன்பும் இதுவும் வெளிப்படுத்துறதுக்குரிய வேற ஒரு தாத்தா பாட்டி ஒரு குடும்பம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி வந்து ரோட்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது அகைன் அந்த கலாச்சாரம் இது அந்த குடும்பங்கிற கலாச்சாரம் இது சரியில்லாதனால்தான் அதுதான் அந்த பாயிண்ட் திரும்பினால்தான் இந்த எதிர்வினை இதெல்லாம் வளர்ந்த சூழல் அந்த குடும்பம் அதுவும் திரும்ப கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதுதான். அந்த குடும்பமும் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டுற முடியாது. ஒரு பொறுப்புள்ள அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு இந்த குழந்தைக்கு அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சமயம் குழந்தைங்களை ரொம்ப செல்லமா பண்ணணும், சில சமயம் கண்டிக்கணும், சில சமயம் தண்டிக்கணும். எப்படியாவது அந்த குழந்தைய நல்வழிக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறை இருக்கணும் ஒரு பொறுப்புள்ள அம்மாக்கு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அம்மாவா இந்த அரசாங்கம், ஒரு பொறுப்பற்ற அம்மாவா இந்த அரசாங்கம் இல்லாம ஒரு பொறுப்புள்ள அம்மாவோட அரசாங்கமா இருந்ததுன்னா இதை வந்து இந்த விஷயங்களை வந்து ஏதாவது அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கும். அந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இல்ல எதுவும் அது வந்து அரசாங்கம் அதுக்கு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பாம்பேலயும் எங்கேயோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கொச்சின்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல எந்த அரெஸ்டும் எதுவும் நடந்தமே எனக்கு தெரியல. சோ ஒரு பொறுப்புள்ள அம்மா போல ஒரு அரசாங்கம் இருந்து இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும், இதை தடுத்திருக்கணும்ன்ற இவங்க கருத்தை தான் டாக்டர் ராமதாஸும் வெளிப்படுத்துறாரு. நான் உங்களுடைய நிறைவு கருத்து அறியறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நேயர்கள் முன்னால் வைத்த கேள்விக்கான விடையை சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் முத்தம் தரும் போராட்டத்தை நடத்துவது தங்களுடைய கோபத்தை காட்டவா அல்லது கலாச்சார சீரழிவா என்று கேட்டிருந்தோம். கோபத்தை காட்ட என்று 13% நேயர்களும், கலாச்சார சீரழிவு என்று 87% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. மனுஷபுத்திரன், கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்றவங்க தான் மிக பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள். இந்த சீரழிவை தடுக்க வேண்டும்னு குரல்கள் இருக்கு, அரசு இதை தடுக்கணும்னு சொல்லி. இது நீங்க பேசுறது ஒரு பண்பாட்டுக்கு விரோதமான ஒரு கருத்தாக இந்த எண்ணிக்கையை வைத்து பார்க்கிற போது தெரிகிறது. இந்த அளவுக்கு மக்கள் இந்த பொது வெளியில் நடக்கிறத வெறுக்கிறாங்கன்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு போராட்டமா இன்டர்பிரேட் பண்ணப்பட்டதனுடைய ஒரு விளைவா மட்டும்தான் நான் இந்த ரிசல்ட்டை நான் பாக்குறேன். மற்றபடி இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை இந்த ரிசல்ட்ல வந்து பங்கெடுத்தவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, இல்ல பொதுவாக வந்து நம்ம நாட்டில் இந்த பண்பாடு கலாச்சாரம் என்பதெல்லாம் ஒருபடியானது அல்ல. அதுக்கு பல தன்மைகள் இருக்கு, பல்வேறு விதமான அடுக்குகள் அதில் இருக்கு. இவங்க சொல்ற ஒற்றை பண்பாட்டின் கீழே நம்ம கலாச்சாரம் என்பது இங்கு இல்லவே இல்லை. ஆனால் நிறைவு கருத்தா நான் சொல்ல விரும்புறது இதுதான். இப்ப ஐஐடி போன்ற மாணவர்கள் இதுக்கு போராட முன் வர்றாங்கிறது ஒரு நல்ல துவக்கமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இளவரசன் திவ்யா விவகாரத்துல
எங்களை போன்ற பலர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த போது ஐஐடி போன்றவற்றில் இருந்தவர்களிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் எதுவுமே வரவில்லை. நாடகக்காரர் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த போது இந்த பெரும்பாலான மாணவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி இருந்தார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை என்று ஊடகங்களில் பலமுறை நானே பேசியிருக்கிறேன். ஆனால் இளைஞர்களுடைய உரிமையை பற்றி இப்பொழுதுதான் ஒரு சிறிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்ற விதத்தில் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன். இது போன்ற போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். கலாச்சார காவலர்கள் அல்ல, கலாச்சார இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். தடை செய்ய வேண்டும். இது போன்ற அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். உங்கள் நால்வருடைய வருகைக்கு நன்றி. செய்திக்கு வழிவிடணும், செய்திக்கு வழிவிடணும், செய்திக்கு வழிவிட வேண்டும். உங்களுடைய நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.